ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நாம நிஃப்டிக்கு நேத்து காலையில மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். நம்ம லெவல்ஸ் தாண்டி என்ன விஷயம்லாம் சொல்லியிருந்தோம், அதெல்லாம் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றது பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் அப்படின்றது 25,141. கிட்டத்தட்ட நாம கொடுத்திருந்த S2 அங்கதான் ஓப்பன் பிரைஸ். ஓப்பன் பண்ண இடத்துல இருந்து வேகமா மேல போயிருக்கான். ப்ரீவியஸ் டே க்ளோசிங்ல ஒரு ரிஜெக்ஷன். அங்க இருந்து நல்ல ஒரு லோ 25,000 ரீச் பண்ணியாச்சு. 25,000 ரீச் பண்ணி அங்க இருந்து நல்ல ஒரு வி ஷேப் ரெக்கவரி எது வரையும் வந்திருக்கு அப்படின்னா நாம கொடுத்துருக்க R1 அங்க ஒரு 5 பாயிண்ட்ல மிஸ் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்து திரும்பியும் ஓப்பன் பிரைஸ் நம்மளோட S2 அதை நோக்கி ஒரு டிராவல். நல்ல ஒரு வாலடைல் இருந்தது மார்க்கெட்ல. கால் ஆப்ஷனை பை பண்ணவங்களும் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய சூழல், புட் ஆப்ஷனை பை பண்ணக்கூடியவங்களும் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய சூழல் நேற்று கிடைச்சிருந்தது. நல்ல விஷயம்தான். நம்மளோட வியூ என்னவா இருந்தது அப்படின்னா மார்க்கெட் 25,400 அவ்வளவு அதுக்கு மேல வந்தாதான் மார்க்கெட்டோட அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி தான் நாம சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே இருக்கிற வரையும் என்னதான் ஏறி வந்தாலும் இறங்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தான் நம்மளோட வியூவா இருந்தது. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், இன்னைக்கு ப்ரீமியம் பிரைஸ் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் அடுத்து பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,282, 25,216, 25,084, 25,017. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸ் அப்படின்றத தாண்டி பிரீமியம் அப்படின்றது 25,150 அந்த ஏரியாவுக்கு மேல இருக்கிறது ஒரு அப்சைடுக்கு உண்டான மொமெண்டம் தான் காமிக்குது. 25,150 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா டவுன் சைட்ல திரும்ப ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். அப்சைட் போகணும் அப்படின்னா இதே 150 ஸ்ட்ரைக் தான். இந்த 150 ஸ்ட்ரைக்ல என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. 150ல கால் ஐடிஎமா வைக்கிறாங்களா இல்ல புட்டு ஐடிஎமா வைக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து ட்ரெண்ட் முடிவாகும். டவுன் சைட் வந்தா அப்படின்னாலும் இந்த 25,000 அப்படின்ற ஸ்ட்ரைக்கு நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ராங் சப்போர்ட்னா நம்ம கொடுத்திருந்த இந்த S2 கிட்டத்தட்ட அங்கதான் இருக்கு. இந்த ஏரியா சப்போர்ட்டா செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை கிராஸ் பண்ணா அப்படின்னாலும் அடுத்த 100 பாயிண்ட்ல ப்ரீவியஸ் டேவோட லோ இருக்கு. இந்த இடம்லாம் ஒரு சப்போர்ட்டா செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தொடர்ந்து அப்சைட் போறாங்க அப்படின்ற பட்சத்துல முதல் நாளோட ஹை ஒரு ரெசிஸ்டண்டா இன்னைக்கு செயல்படக்கூடிய வாய்ப்பு. முக்கியமா இன்னைக்கு முடிவு பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக்கா இருக்க போகிறது இந்த 25,150. மார்க்கெட் ஆல்ரெடி க்ளோசிங் அதுக்கு மேலதான் இருக்கு. ஸோ ஓப்பன் எங்க கிடைக்குது, ஓப்பன் ஒரு பாசிட்டிவ்ல கிடைக்குதா, ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல கிடைக்குதா அப்படின்ற விஷயத்தெல்லாம் பாருங்க. ஓப்பனிங் ஸ்ட்ரைக் எந்த மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுங்க. சரிங்களா? நாம இங்க கொடுத்துருக்க லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. மார்க்கெட்டோட நம்மளோட வியூவை மட்டும் தான் நம்ம ஷேர் பண்றோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.